அவர்கள் தமிழருக்கே உரித்தான ஒரு அருமையான ஒரு கலாச்சார உடையிலே மத்தியில் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவர்களோடு இணைந்து பங்கு பேரவை நிர்வாக குழு தலைவர்களும் நம்மோடு வந்து கொண்டிருக்கின்றார். அவர் வந்த பிறகு நம்ம ஒரு சில சின்ன கலை நிகழ்வுகள் மூலமாக இந்த திருவிழாவை நாம் ஒரு கோலாக மகிழ்வோம். விழா அதுதான் தமிழருக்கு உரித்தான ஒரு அற்புதமான ஒரு உடையில் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் எல்லோரும் நிறைய பேர் பெண்களும் சரி ஆண்களும் சரி ஆண்கள் தயவு செய்து அற்புதமாக தமிழருக்கு உரித்தான ஒரு வீட்டில் வருகை தந்திருக்கின்றவர்கள் தயவு செய்து பங்கு தந்தையோடு வீர முழக்கத்தோடு நடைபோட்டு வீர முழக்கத்தோடு வீர நடைபோட்டு மறுபடி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்த பிறகு நம்முடைய கலை நிகழ்வுகள் ஆரம்பிச்சிருவோம். பங்கு நிர்வாக குழு தலைவர்களின் சார்பாக வரவேற்கிறோம். ஓகே, எல்லாம் எழுந்து நின்று நல்ல உற்சாக கரவொலி முழங்கி நம்முடைய தமிழக பாரம்பரியத்திற்கு ஏற்ற ஒரு உற்சாகமான செயலர் இப்பதான் வந்து கொண்டிருக்கிறார். பேரன்ஸ் அவர்கள் பாருங்க, வெள்ளை சட்டை அணிந்து வெள்ளை வேட்டி அணிந்து வருகிறார்கள். பாருங்க, கலப்பையை தோளிலே இழுத்துக் கொண்டு அவர்களோடு மிக அற்புதமாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் தமிழருக்கு ஊக்கான அற்புதமான ஒரு உடையிலே வீட்டுமாக நல்ல கரவொலி எழுப்பி பக்கத்தில் அவர்கள் பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்கள் பண்ணி பொங்கல் திருவிழா வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஹாப்பி பொங்கல் ஃபாதர், ஹாப்பி பொங்கல் ஃபாதர். வெரி குட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த நிர்வாக குழு. அவர்களோடு இணைந்து அவர்களை வரவேற்று வந்த பகுதியுடைய அவர்கள் அவரோடு வரவேற்கின்றோம். தந்தை வாங்க. சந்திரசீலன் அவர்கள் பாருங்க, அவ்வளோ சூப்பராக அவர்கள் மேலே ஒரு காவி சட்டை போட்டுட்டு சூப்பராக ஒரு ஒயிட் கட்டி போட்டு வந்துருக்காங்க. வாழ்த்துக்கள். மேலே வந்து மகிழ்ச்சியான நாள். ஒவ்வொரு வருடமும் தமிழன் என்று சொல்வதற்கு நாம் எல்லாம் பெருமைப்பட்டிருக்கின்றோம். அதிலும் சிறப்பாக அருட்தந்தை மரிய லூயிஸ் அவர்கள் பொறுப்பேற்ற பிற்பாடு நமக்கே ஒரு உரித்தான ஒரு கலை விழாவாக இந்த தமிழர் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றோம். அறுவடை திருநாளாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த காலை பொழுதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கலை நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக தொடங்குவோம். மத்தியில் வருகை தந்திருக்கின்ற பங்கு தந்தை அருட்பணி மரிய லூயிஸ் அவர்களையும் உதவி பங்கு தந்தை அருட்பணி சத்தியசீலன் அவர்களையும் நாம் அனைவரும் மீண்டும் ஒரு முறை பலத்த கரங்களை தட்டி வாழ்த்துகளோடு வருக வருக என்று வரவேற்போம். அன்பார்ந்தவர்களே, அமர்வோம்.
ஒரு கரவொலி எழுப்பி கிருஷ்ணா ரோஷன் அவர்களுக்கு நன்றி பாராட்டுவோம். அவர்களை கரவொலி எழுப்பி நம் மத்தியிலே வரவேற்கும். அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பொங்கலை கொண்டாடுறதுக்கு 2 உரிமைகள் இருக்கு. ஒன்று தமிழர்கள் என்ற உரிமை, இன்னொன்று பழைய ஏற்பாட்டில் அறுவடை திருநாள்னு ஒன்று கொண்டாடி இருக்கிறோம். அதனால நம்ம முன்னோர்கள் கொண்டாடி இருக்காங்க. அதனால கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலையும் இந்த தைத்திருநாள் பொங்கல் விழாவை கொண்டாடுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஆனால் தகுதி இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது இன்னைக்கு விவசாயிகள் நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் பொங்கலை. ஆனால் விவசாயிகள் உண்மையிலேயே அவங்கவுங்க ஊரில் இன்னைக்கு சந்தோஷமாக பொங்கலை எல்லா விவசாயிகளும் கொண்டாடுறாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது அது ஒரு கேள்விக்குறியாக தான் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம பணம் இருக்குது, அரிசி வாங்கிடுறோம், வெல்லம் வாங்கிடுறோம், எல்லாத்தையும் வாங்கி செஞ்சு சந்தோஷமாக கொண்டாடிடுறோம். விவசாயிகள் அவங்க அறுவடை செஞ்ச பயிரை வச்சு தான் கொண்டாடணும். அதுதான் உண்மையிலேயே பொங்கல் விழா. ஆனால் இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்குற ரேஷனில் வாங்குற அரிசியை வாங்கி கொண்டாடுற நிலைமை இருந்துச்சுன்னா அது உண்மையிலேயே அவங்களுக்கு பொங்கல் விழாவா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு விவசாயியை மறந்துட்டோம், விவசாயத்தை மறந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு பிழைக்கிறதுக்கு இந்த ஊருக்கு வந்துட்டோம். ஆனால் பொங்கலை மட்டும் நல்லா கொண்டாடணும். விவசாயிகளுக்கு ஒரு போராட்டம் பண்ணால் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லை. இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறோம். சரி, நம்ம வந்துட்டோம், உழைக்கிறதுக்கு வந்தாச்சு, திரும்பி போய் விவசாயம்லாம் நம்ம பண்ண முடியாது. அப்போ நம்ம என்னதான் பண்ண முடியும், என்னதான் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிச்சா, இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு விவசாயத்தோட அருமையை சொல்லணும். உங்கள் வீட்டில் நல்லா படிக்கிற பசங்க இருந்தால் இன்ஜினியர், டாக்டர் படிக்க வைக்கிறத விட அக்ரிகல்ச்சர் படிக்க சொல்லுங்கள். வேலையில்லா பட்டதாரிகளை உருவாக்குறதை விட விவசாய பட்டதாரிகளை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுங்க. ஏன்னா எல்லா திருவிழாவையும் நம்ம எல்லா காலத்திலும் கொண்டாடலாம். ஆனால் பொங்கலை அரிசி இல்லாமல் கொண்டாட முடியாது. ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் விவசாயமே ரொம்ப நலிஞ்சு போயிடுச்சு, அரிசியே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம்? எப்படி கொண்டாடுவோம் நம்ம பொங்கலை? அதனால ஒவ்வொரு பொங்கல் விழாவிலையும் நம்ம இதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு நம்ம அந்த நிர்பந்தத்துக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கோம். விவசாயம் இன்னைக்கு கட்டாயம். விவசாயிகளுக்காக நம்ம குரல் கொடுக்கணும். விவசாயத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு அதோட அவேர்னஸை கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போயிடுவோம். நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய பிள்ளையோட பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு சோறு இருக்கணும். அதுக்கு அரிசி வேண்டாமா? விவசாயம் நலிஞ்சு போகுது. இன்னைக்கு எல்லாமே தரிசா போயிடுச்சு. நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு விவசாயத்துல. பாதி நிலங்கள் விவசாயம் செய்யப்படாம தரிசா கிடக்கு, மலடாயிடுச்சு. பயிர் விளைச்சா கூட முளைக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு நிறைய நிலங்கள் இல்லை. அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்று, விவசாயம் செய்யறதுக்கு ஆட்களும் இல்லை, நிலமும் இல்லை, ஆட்களும் இல்லைன்னா அப்போ பின்வரும் காலங்களில் நம்ம என்னதான் பண்ணுவோம் விவசாயத்துக்கு, சாப்பாட்டுக்கு? அதனால இந்த பொங்கல் திருவிழாவில் நம்ம சந்தோஷமாக கொண்டாடுறோம், எல்லாம் ஓகே தான். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய பின்வரும் சந்ததிகளுக்கு இந்த விவசாய நிலங்களை நம்ம கொடுத்துட்டு போனாதான் அவங்க சாப்பிட்றதுக்கு இருக்கும். அதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அதற்கான ஏதாவது ஒரு முயற்சியை நம்ம செய்யணும். இப்போ எங்கள் ஸ்கூலில் ஒரு பட்டிமன்றம் வில்லுப்பாட்டு ஒன்று வச்சாங்க. அதில் ஒரு பாடல் எழுதி கொடுத்துருந்தேன். அந்த 4 வரிகளை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் நம்ம விவசாயத்தை மறந்துட்டோம். விவசாயத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சும் நம்ம விவசாயத்தை மறந்துட்டோம். விளைநிலங்கள் எல்லாம் விலை பேசி காசு பார்க்க பழகிட்டோம். விதைக்க நிலம் இல்லைன்னா பசிச்சா என்ன பண்ணுவோம்? பயிர் வளர்க்க நிலம் இல்லைன்னா பசிச்சா என்ன பண்ணுவோம்? விதைச்ச விதை முளைக்கலைன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவோம் நாளைக்கு? அதனால அதை பற்றி யோசிப்போம், அதற்கான வழிமுறைகளை தேடுவோம், நம்ம பிள்ளைங்களுக்கு அதோட அவேர்னஸை கொடுப்போம். நாளைக்கு அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். இந்த பொங்கல் விழாவை தலைமுறையா நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே கொண்டாடணும்னா அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.
தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற அற்புதமான ஒரு வார்த்தை. ஆகவே நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற ஒரு அற்புதமான அந்த ஒரு பேற்றினை பெற்றதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம், பெருமிதம் கொள்வோம். ஆகவே மிக அற்புதமான உற்சாகம் நிறைந்த ராணி அவருடைய வார்த்தைகளுக்கு நன்றி. தொடர்ந்து விவசாயிகளை நாம் பாதுகாப்போம், விவசாயிகளை நாம் போற்றுவோம் என்ற உணர்வோடு நாம் இந்த பொங்கல் விழாவிலே ஒரு உறுதியாக அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் விவசாயிகள் மத்தியிலே நாம் தொடர்ந்து அவர்களுக்காக போராடுவோம். இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் பொங்கலை பற்றிய ஒரு சிறப்பு செய்தியினை நமக்கு வழங்குவார்கள். அன்பிற்குரிய தந்தை சதீசீலன் அவர்களே, பங்கு பேரவை செயற்குழு உறுப்பினர்களே, பங்கு பேரவை உறுப்பினர்களே, அன்பார்ந்த இறைமக்களே, தமிழரின் தனிப்பெரும் விழாவாம் பொங்கல் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். தமிழ் இனம் இன்று உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய ஒரு இனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழர்கள் இன்று உலகம் முழுவதும் பல்வேறு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்களுடைய நிலை இன்று உலகம் முழுவதும் போற்றுதலுக்குரிய ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலை தொடர வேண்டும். தமிழர்கள் இன்னும் உலகிலே அரிய காரியங்களை சாதிக்க வேண்டும். தமிழர்கள் அறிவு கூர்மையுடையவர்கள், தமிழர்கள் விருந்தோம்பலில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், தமிழர்கள் பண்பாடு உடையவர்கள், தமிழர்கள் கலாச்சாரத்தை பின்பற்றி கலாச்சார மாண்பை போற்றுகின்றவர்கள், தமிழர்கள் உள்ளத்தால் உயர்ந்தவர்கள், தமிழர்கள் அறிவில் சிறந்தவர்கள், தமிழர்கள் ஆற்றலில் சிறந்தவர்கள், தமிழர்கள் அன்பில் சிறந்தவர்கள் என்னும் பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த தமிழ் இனம் தொடர்ந்து இந்த சிறப்புகளோடு வாழ வேண்டும். தமிழினம் தொடர்ந்து தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். உலக அரங்கிலே தமிழுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. தொன்மையான மொழிகளில் சிறந்த மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. செம்மொழி என்று போற்றப்படுகின்ற தகுதியுடைய மொழியாக தமிழ் மொழி இருக்கின்றது. இந்த தமிழ் மொழியை வளர்க்க வேண்டிய கட்டாயம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஆகவே இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால்கள் ஒன்று விவசாயம் என்பதை ஆரோக்கிய ராணி தெளிவுபடுத்தினார். இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற சவால்களில் ஒன்று இந்த தமிழ் மொழியை நாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வது, தமிழ் மொழியினுடைய மாண்பை போற்றுவது, நம்முடைய பிள்ளைகள் தமிழ் மொழியை பிழையில்லாமல் எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்வது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி எனக்கு தமிழ் தெரியாது என்று சொல்வதிலே பெருமை கொள்கிறார்கள். தமிழை சிறப்பாக பேசுவதிலும் எழுதுவதிலும் பெருமை கொண்ட காலம் போய் என் பிள்ளைக்கு தமிழே தெரியாது என்பது பெருமைக்குரிய ஒன்றாக சொல்லப்படுகிறது. பிள்ளைகள் எனக்கு தமிழ் தெரியாது ஃபாதர் என்று சொன்னால் அது பெருமையாக நினைக்கிறார். உண்மையிலே இது வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. எனவே தமிழ் மொழியை நாம் வளர்க்க வேண்டும். தமிழ் மொழியினுடைய மாண்பை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழரின் பெருமைகளை அறிந்து உலக அரங்கிலே இந்த தமிழருடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும். தமிழருக்கு இருக்கின்ற எல்லா விதமான அருமையான பண்புகளையும் கொண்டு நாம் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்திற்கே பண்பாட்டை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள், உலகத்திற்கே கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். இப்படி இந்த கலாச்சாரமும் பண்பாடும் உலகம் முழுவதும் பரவுவதற்கு உறுதுணையாக அடிப்படை காரணிகளாக இருந்த இந்த தமிழ் இனம், இந்த தமிழ் மண் எப்பொழுதும் போற்றப்பட வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட கலாச்சார விழாக்களை கொண்டாடுவது உண்மையிலேயே போற்றுதலுக்குரியது. நிறைய பேர் இன்னும் வீடுகளிலே தான் முடங்கி இருக்கிறார். பொங்கல் விழா என்பது மகிழ்ச்சிக்குரிய விழா என்பதை மறந்தே போய்விட்டார். ஏனென்று கிராமங்களில் கூட ஆரோக்கிய ராணி சொன்னது போல கிராமங்களில் கூட நான் பார்க்கின்றேன். முன்பிருந்த அந்த கோலாகலமான விழா கொண்டாட்டம் எல்லாம் இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கின்றது. தமிழர்களுடைய வீர விளையாட்டுகள் காணாமல் போய் கொண்டிருக்கின்றன. தமிழ் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த 2025 ஆண்டிலே இருக்கின்ற நாம் தமிழ் மொழியை வளர்ப்போம், தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்போம், தமிழ் பண்பாட்டை மீட்டெடுப்போம், தமிழரின் சிறப்பியல்புகளை இந்த உலகம் அறிய செய்வோம். இவ்வாறு தமிழ் மண் சிறப்புக்குரிய மண், தமிழர்கள் சிறப்புடையவர்கள் என்பதை இந்த உலகம் முழுவதும் அறிய செய்ய இந்த பொங்கல் விழாவிலே நாம் சபதமேற்போம்.
இந்த பொங்கல் விழா உங்கள் அனைவருக்கும் சிறப்பான விழாவாக, இறைவனுக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சியை உள்ளத்தில் தருகின்ற விழாவாக அமைய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த விழாவுக்காக ஏற்பாடு செய்த பங்கு பேரவை செயற்குழு உறுப்பினர்களையும் பங்கு பேரவை நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நேற்று இரவு 12 மணிக்கு இந்த கோலத்தை எல்லாம் போட்டு முடித்தார்கள். நான் சொன்னேன், யார் போட்டாங்க நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. சொல்லவே கூடாது ஃபாதர் அப்படின்னாங்க. பரவாயில்ல, அப்படி பெயர் சொல்ல விரும்பாமல் கூட இரவிலே அவர்கள் உழைத்து இந்த அருமையாக இந்த விழாவை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்றால் பல்வேறு விதங்களிலே இதற்காக உழைக்கின்றவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் நம்முடைய பங்கு இன்னும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த விழாவுக்கு மூல காரணமாக இருந்த அனைவரையும் தொடர்ந்து இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஃபாதர், தேங்க்யூ. அவர்களை தொடர்ந்து நம்முடைய உதவி பங்கு தந்தை ஃபாதர் சதீசீலன் அவர்கள் இந்த பொங்கல் திருநாளை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை ஜெபத்தோடும் ஆசிரோடும் உங்களுக்கு நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். தந்தையவர்கள் தமிழர்களுடைய சிறப்பை எடுத்து சொன்னார். எந்த அளவுக்கு தமிழர்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கின்றார்கள். பல்வேறு துறைகளிலே, அது கலாச்சாரமாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், தொழில் புரட்சியாக இருக்கலாம். இதற்கெல்லாம் இன்றைக்கு உலகளாவிய இடத்திலே தமிழர்கள் முன்னோடிகளாக இருந்து வருவதிலே மகிழ்ச்சி என்று தந்தையர்கள் கடைசியில் ஒரு பண்பை மட்டும் சொல்லி காண்பித்தார்கள். அதிலிருந்து நான் தொடங்குகிறேன். இந்த தமிழர்கள் விழா, பொங்கல் விழா உழவர் திருநாள் என்று கூட சொல்லுவார்கள். உழவர் திருநாள் நம்முடைய கிறிஸ்தவ மறையிலே ஆதி ஆகமத்திலே இறைவன் மனிதனை படைத்த பொழுது மனிதனுக்கு கொடுத்த நியதி என்ன, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன நியதி என்ன? நெற்றி வேர்வை நிலத்தில் விழ நீ உழைத்து வாழ வேண்டும். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். பவுலடியார் சொல்லுகிறார், உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. அப்ப இந்த உழைப்பு என்பது மனிதனுக்கே உரிய ஒரு நியதி. மனிதன் உழைக்காவிட்டால் அவன் மனிதனாக மாண்போடு வாழ முடியாது. இதை நன்றாக அறிந்தவர்கள் தமிழர்களுக்கு சிறப்பு உழைப்பு. நீங்க பாருங்க, மற்றெல்லாம் இன்னைக்கு உடல் உழைப்பை நம்பிக்கையாக கொண்டு இன்னைக்கு உயர்ந்து வந்தவர்கள் தான் தமிழர்கள். ஆகவே இன்றைக்கு காலப்போக்கிலே இந்த உழைப்பு என்பது வேறு அர்த்தங்களை கொண்டு செல்லுகிறது. உழைப்பு என்பது உடல் உழைப்பு, மூளை உழைப்பு, சிந்தனை, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த உழைப்பை இன்றைக்கு உழைக்காமலே நாம் ஏதாவது ட்ரேட் பண்ணி அப்படி இடைத்தரகர்களாக இப்படியெல்லாம் சொல்லுகிறது போகின்ற பொழுது அது சரியான வாழ்க்கையின் முன்னேற்றமாக இருக்காது. ஆகவே தந்தையர்கள் சொன்னார்கள், இந்த பங்கு முன்னேறி கொண்டிருக்கின்றது என்றால் பல்வேறு நபர்களுடைய உழைப்பு என்று. அது உண்மைதான். ஆகவே இது பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், நாமும் முன்மாதிரிகளாக இருப்போம். உழைப்பு என்பது மனிதர்களாகிய நமக்கு நியதி, கிறிஸ்தவர்களாக நமக்கு அதுதான் ஒரு வாழ்வின் அடித்தளம். அதுவும் தமிழர்களாகிய நமக்கு இந்த உழைப்பே உயர்வு தரும் என்று சொல்லி நாம் எப்பொழுதுமே இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு வேறு வழிகளிலே, குறுக்கு வழிகளிலே நாம் சம்பாதிப்பதை நினைப்பதை விட்டுவிட்டு உழைப்பின் மூலம் நாம் உயர்வோம், குடும்பத்தையும் சமுதாயத்தையும் மீட்டெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய இனிய இந்த தை நாளாம் நல்ல இந்த தமிழ் ஆண்டின் புதிய தொடக்கமாம் இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி தைப்பிறந்தால் அனைவருக்குமே வழி பிறக்கும், ஆசிரியர் கிடைக்கும் என்று சொல்லி உங்களுக்கு நன்றி கூறி ஆசிரியர் கூறி அமர்கிறேன். நன்றி. தந்தை அவர்களுடைய அற்புதமான வார்த்தைகளுக்கு நன்றி. உழவர் தினத்தை பற்றி மிக அற்புதமாக நமக்கு எடுத்துரைத்தார். அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு மூச்சாக அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ
வழங்கும் குணமுடையோன் தான் விவசாயி என்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல் வரிகளை இப்பொழுது நம்முடைய சகோதரர் ஜெயக்குமார் அவர்களோடு இணைந்து நம்ம பாட இருக்கின்றோம். தயவுசெய்து அந்த பாடல் தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான், தெரிஞ்சவர்கள் நீங்களும் சேர்ந்து பாடலாம், ஓகேவா? அதனால் வந்துட்டு நம்ம விவசாயியை பற்றி இன்றைக்கி பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இது அற்புதமான வார்த்தைகள். அதனால் விவசாயியை மையப்படுத்துகின்ற ஒரு சில வரிகளோடு நாம் அவர்களை பாடி அவர்களை போற்றுவது ஒரு சால சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்த பாடலிலே நாம் இணைவோம். தெரிந்தவர்கள் இவர்களோடு நாம் இணைந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். மியூசிக். இசை. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி. முன்னேற்ற பாதையிலே மறக்க வைத்து ஒரு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து. முன்னேற்ற பாதையிலே மறக்க வைத்து ஒரு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து. மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ. மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ. வழங்கும் குணமுடையோன் விவசாயி. 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 என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். என் கையை ஏற்ற வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். என் கையை ஏற்ற வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில். உயரும் உன்மதிப்பு அயல்நாட்டில். விவசாயி. விவசாயி. முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி. நன்றி. அற்புதமான ஒரு பாடல்களை பாடிய ஜெயக்குமார் அவர்களின் குழுவினருக்கு நன்றி. எங்களோடு இணைந்து பாடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி பாராட்டுகின்றோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உடனடியாக நம்முடைய இப்பொழுது சகோதரர் டெரன்ஸ் அவர்கள் ஒரு சில நன்றி வார்த்தைகளை நமக்கு வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு சில வீர விளையாட்டுகள் நமக்கு நடைபெறும். பொங்கல் திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் பாசமிகு பங்கு தந்தை மரிய லூயிஸ் அடிகளார் அவர்களுக்கும், பாசமிகு உதவி பங்கு தந்தை சதீஷ்கரன் அடிகளார் அவர்களுக்கும், பங்கு பேரவை நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும், பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும், ஏனைய பங்கு மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாம் பொங்கல் திருவிழாவை சீரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதை முடிக்கும் விதமாக இப்பொழுது விளையாட்டுப் போட்டிகள் நடக்கவிருக்கிறது. வீர விளையாட்டுப் போட்டிகள் நடக்கவிருக்கிறது. முதலாக பெண்களுக்கான மியூசிக் கல்ச்சர், இரண்டாவது ஆடவர்களுக்கான மியூசிக் கல்ச்சர், மூன்றாவதாக ஸ்லோ பைக் ரேஸ், சிறுவர்களுக்கான பலூன் உடைத்தல் ஆகிய போட்டிகள் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. பங்கு தந்தை அவர்கள் அதை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது போட்டிகள் முடிந்த பிறகு எல்லாருக்கும் சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. அனைவரும் காலை உணவு வழங்கப்படும். அதை உண்டு செல்லுமாறு அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் வீர விளையாட்டுனா நிச்சயமா 2 பேருக்காச்சும் ரத்த காயம் வரணும். அதனால கீழே இந்த மண்ணின் பெருமையை நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதனால எல்லாருமே பங்கெடுப்போம். சிறப்பாக இந்த நாளில்
சிறுவர்கள் இளைஞர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. என பெரியவர்கள் மட்டும் கொண்டாடாம அவர்களும் வருங்கால தலைமுறை வந்திருப்பது மகிழ்ச்சி. அதனால இப்போ இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் முதல்ல அந்த நடுவில் வாங்க, அவங்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. தயவுசெய்து நீங்க உள்ள வந்து நீங்க டான்ஸ் பண்ணலாம். இவர் சொன்னது போன்றுதான், தரையை பார்த்துக்கோங்க ப்ளீஸ். தயவுசெய்து தரையை பாழாக்கிடாதீங்க. அதே போன்று வீர தழும்புகள் உங்களுடைய இந்த நடனத்தில் இருக்கும். லெட்ஸ் சீ. ரெடியா? ஃபாதர் பாருங்க, ஃபாதர் பாருங்க இல்லையா? அவர்தான் ஃபாதர் முன்னே அருமையாக பாருங்க. இந்த மாதிரி போங்க தயவுசெய்து அங்கே உங்க ஃப்ரெண்டில் போயிடுங்க. ஃபாதர் அங்கே போயிடுங்க ப்ளீஸ். அதனால ஒரு நல்ல உற்சாகமான இந்த பாடம் போடுங்க. கமான் கலைஞங்க நல்லா சூப்பரா ஃபோக் சாங் ஃபோக். ரெடி? இதுல வந்து யார் சிறப்பாக ஆடுறாங்களோ அவங்களுக்கு சிறப்பு பரிசு பாப்போம். லெட்ஸ் சீ. ஒரு சைலண்ட் ஜட்ஜ் மூலமா போட்டு கமான் எல்லாரும், ஆல் இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாரும் கமான் எல்லாரும் ஜஸ்ட் சீ லெட்ஸ் என்ஜாய் எவ்ரிவன். நல்ல ஒரு கடவுளை எழுப்புள்ள வாழ்த்து தெரிவிக்கும். ஒன்று எல்லாம் வந்துருக்காங்க. வாழ்த்துக்கள். வாங்க வாங்க எல்லாரும் ப்ளீஸ். இப்போதான் நம்முடைய தமிழ் மண்ணை பற்றி நம்ம பேசணும். எனவே இந்த தமிழர்களுக்காக நான் வந்து பெருமிதம் கொள்கின்றோம். நான் உண்மையிலே இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் எனக்கு தெரியாது. பாட்டு கூட தான் நாங்கள் உள்ள களத்தில் இறங்கணும்னு சொல்லிட்டு உண்மையிலே இப்போ பார்க்கும்போது மகிழ்ச்சி. அடுத்தது இளைஞர்கள் ரெடியாக அவங்களுக்கான ஒரு பாட்டு உற்சாகத்திலிருந்து ஒரு பாடம் தயாராகிறது. போட்டி பொங்கல் மாதிரி. ஸோ கெட் ரெடி ஆல் தி இளைஞர்கள். எல்லாம் படிச்சு படிக்க நல்லா ரெடியாக இருக்க தயார் நிலையில் இருக்க. அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டியாது ஸ்கூட்டி கொஞ்சம் அந்த பர்பிள் கலர் இருக்குது. ஓரமாக நிறுத்தி நான் நல்லா இருக்குமா விளையாட்டு பசங்க யாரும் பாருங்க. தேங்க்யூ. Go. Come on. பங்குத்தன்மை தான் வந்துட்டு இதில் யார் சிறப்பாக இந்த தமிழர்கள் நடனம் ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்குவார். இந்த தைப்பொங்கல் திருநாளுடைய சிறப்பு நடன இயக்குனர் யார் என்பதை இன்னும் சில நேரத்தில் நம்ம முடிவு செய்வோம். எல்லாருமே நல்லா மிக அற்புதமாக நன்றி சொல்வோம். பங்குத்தன்மை முடிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் பரிசு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஸ்டாப் பண்ண பிறகு யாரையும் தள்ளிட்டு உட்காராதீங்க, சேரை ஒடிச்சிடாதீங்க. அது முக்கியமானது. புரியுதுங்களா? நீங்க கீழே விழுந்தா பரவாயில்ல, ஆனால் சேரை ஒடிச்சிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் தள்ளிடுங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சேரை விலக்கி ஒரு 2 ஸ்டெப் தள்ளிடுங்க. கை தட்டணும் குட்டி ஃபாஸ்டா. இல்லை ஃபாஸ்டான பாட்டு போட்டு தருங்க. எல்லாம் டெப்போ போடு. நல்ல ஒரு டெப்போ போடுங்க. பாத்துங்க அப்படியா ஆப்பிள் சிஸ்டம் அழகாக சூப்பராக இருக்காங்க. பாடினே பாருங்க. அதே மாதிரி கவனிச்சிங்களா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சேவை ஓடி அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ண கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. குப்பி அடிக்கிறதுலாம் குறியா இருந்தோம். இப்போ பார்த்து மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. பரவாயில்ல சிஸ்டர், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பொங்கலும் உங்களுக்கு கரும்பு வழங்கப்படும். மீண்டும் இந்த போட்டியிலே உற்சாகத்தோட பங்கெடுத்து அத்தனை பேர் நல்லா ஜோரா கை தட்டி வாழ்த்துக்கள் கொடுப்போம். ஓகே, அடுத்த சுற்று. கமான், நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். அப்படியே மூவ் ஆன் ஃபாஸ்ட். கமான் ஃபாஸ்ட். கமான். இப்போ உங்களுடைய வேர்ட்ஸ்
சைடு ரோட் சைடு முக்கியமான பொங்கல் அவங்களுக்கு கொடுத்துருங்க. Come on, ready? ஒரே ஒருத்தர் அவுட் ஆயிடுங்க. ஒரு அம்சம் எடுங்க. ஓகே, வெரி குட். வாழ்த்துக்கள். டைம் ஆகுது. ஒரு அம்சம் எடுங்க பார்க்க முடியும். வெரி குட். ஒரு நிமிஷம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. அப்புறம் ஓ, come on. ஸ்டாமினா, எனர்ஜி வருதா? ஓடுங்க. அப்பதான் காலையில ஓடுனா ரொம்ப நல்லது. பத்தியா ஃபாஸ்டா போகுது. அதுக்கேற்ற மாதிரி ஓடணும் நீங்க. ஓகே, 3 பேர் 4 பேர் வெளில போயிட்டாங்க. வரைக்கும் வெரி வாழ்த்துக்கள். பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நல்லா ஜோரா கருமா கண்டிப்பா வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். தேங்க்யூ. தமிழ் பேராசிரியர் அவருடைய இருக்கையை இழந்து விட்டார். அவருக்கு திருக்கையை கொட்டி நன்றி செலுத்துகிறோம். அங்கே ஒரு சேர் வந்து லாஸ்ட் டைம் பரவாயில்ல. ஓகே, இப்போ ஒரு 4 சேர் எடுங்க. 4 சேர் எடுத்துருங்க. பாட்டு முடியறதுக்கு முன்னாடி உட்காந்தாலும் அவுட்டு தான். புரியுதா? டிஸ்குவாலிஃபைடு ஆக்சுவலா. இது பரவாயில்ல, இன்னொரு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்க. ஏன்னா அவங்க நல்லா நடனம் ஆடுறதுனால ஆளுக்கு மாரி எக்ஸ்கியூஸ் அவங்களுக்கு. ஜெயமரி சித்தன் நல்லா ஆடுவாங்க. உங்களை வாழ்த்துக்கள். ஓகே, சாரி சொல்லுங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டேக் அவுட் 3 சேர் எடுத்துருப்பா வெளியே. ரெடி? ஒரு நிமிஷம் போயிட்டு டக்குனு போடுங்க. கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். சிஸ்டம் இன்ஜினியர் வெயிட் பண்ணுங்க. ஓகே, 2 பேர் அவுட்டு. இப்போ 3 சேர் எடுத்துருங்க. அப்போ 3வது இடத்தை யார் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 3 இடங்கள்ல 4 பேர் இருக்கிறாங்க. ஓகே, வெரி குட். நாளைக்கு மேரி சிஸ்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ ஜூனியர் ஃபைனலிஸ்ட் நல்லா ஒரு கிளாப் பண்ணுங்க. நல்லா ஒரு உற்சாக பரவலை ஃபைனலிஸ்ட்டுக்கு. ஓகே, இதில் பார்ப்போம் யார் டான்ஸ் ஆடிட்டு எல்லாருமே நல்ல ஒரு சூப்பரான பட்டு போடுறோம்.
ஜெனிஃபர் மூன்றாவது இடத்தை பெறுகிறார். கப்பு அற்புதமாக நடனம் ஆடிக்கொண்டு இசை நாற்காலியில் பங்கெடுத்த ஜெயவேரி அவர்கள் இரண்டாவது இடத்தை பெறுகிறார்கள். அதில் இரண்டாவது இடத்தை அவர்கள் தங்களை கட்டி நின்ற வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மெதுவாக நகர்த்துகின்ற இருசக்கர வாகன போட்டி யாருக்கு தயாராக இருக்காங்க? ப்ளீஸ் தயாராக இருக்காங்களா? நேரத்தில் கூப்பிடுங்க அப்படிங்களா? 1 2 3 3 பேர் தான் 3 பேருக்கு நடத்தி எடுத்து கொடுத்துருவோம் நினைக்கிறேன். சதீஷ் வேற யாராவது இருக்காங்க? அது வராங்க. தைரியமா வாங்க ப்ளீஸ். மண்ணுக்கே சொந்தமான ஒரு விளையாட்டு. வாகனத்தை இயக்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு போட்டி. ஆடியோபா இட்ஸ் செட் கோ. தம்பி எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துப்பா ப்ளீஸ். எவ்வளவு சொன்ன நாங்க அருமையா பாருங்க சூப்பரா போட்டோ எடுங்க. அப்படின்னா ஸ்டார்டிங்ல அவங்க பரவாயில்ல போட்டியில பங்கெடுத்து. ஓகே, இன்னும் ஒரு 4 பேர்ல இந்த யார் 3வது இடம் 2வது இடம் பார்ப்போம் இல்லையா? சொல்லி பத்திரமா போறாங்க. அவுட். ஓகே, சலோனி 3rd. ஓகே, செகண்ட் அவங்க பேர் மறந்து போயிட்டாங்க. இந்துமதி 2nd, ஷோலி 1st place. சலோனி 3வது இடத்தை பெறுகிறார்கள். இந்துமதி அவர்கள் 2வது இடத்தை பெறுகிறார்கள். ஷோலி உங்கள் கலாச்சார கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். 3rd place goes to Saloni. Get set, go. Super ba, very good. Nalla, very balancing driving ba. Very good. Parale, yaru out avala. Very good. Sirappu. Yaar Rishka? Prasad out. Right, okay. Aaragiradu first vandaru. First vandala avaru first poittaru. Okay. மூன்றாவது இடத்தை பெறுவர் பிரான்சிஸ். இப்ப முதல் இடத்தை பெறுவர் லூயிஸ் செந்தில்குமாருக்கும் பிரின்ஸுக்கும் இந்த கடுமையான போட்டி. லட்சி பாப்பா யாரு இரண்டாவது இடத்தை யார் முதல்? லூயிஸ் செந்தில்குமார் இரண்டாவது இடத்தை பெறுகிறார். பிரின்ஸ் அவர்கள் முதல் இடத்தை பெறுகின்றார். பாத யாத்திரை குழுவினுடைய தலைவர். நல்ல ஜோர கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வாங்க 3 இடத்தை பெற்றவர்கள் பரிசு பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். 3வது இடத்துக்கு திருப்பி பரிசு வாங்கிடுவாங்க. அதுல 2nd place, இதுல 3rd place. பிரான்சிஸ் வாழ்த்து. லேடிஸ் கட்சி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இரண்டாவது இடத்தை பெறுபவர் இந்துமதி அவர்கள். யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா? அந்த கயிறு இழுக்கும் போட்டு ரெடியா பண்ணலாம். மூன்றாவது இடத்தை பெறுபவர் சலோமி. வாழ்த்துக்கள். நல்ல ஜோர கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தேங்க்யூ. போட்டியில கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டுகின்றோம். கரும்புலாம் என்ன வாங்கிக்கோங்க ப்ளீஸ். கரும்பு வாங்குறவங்களாம் வாங்கிக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச பிறகு. யார் கடைசியில் வராங்களோ அவங்க தான் பரிசு. ஓகேவா? நல்லா தெளிவா சொல்லிடுறோம். ஸ்லோ பைக் ரேஸ்க்கான ஒரு விதிமுறை. ஓகேவா? சரி, யாரெல்லாம் பைக் வச்சிருக்காங்க கொஞ்சம் ப்ளீஸ் வாங்க. அந்த கேட் கிட்ட கொஞ்சம் டேக் யுவர் பைக் எல்லாத்தையும் ப்ளீஸ். ஆமா, முக்கியமானது இந்த ஸ்லோ பைக் ரேஸ்ல நீங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு காலை கீழே ஊனீங்கன்னா அவுட். காலை கீழே ஊனாம ஸ்லோவா நீங்க பைக்ல அப்படியே வரணும், கடந்து வரணும். அதில் யார் கடைசியாக வருகின்றார்களோ அவர்கள் தான் முதல் இடத்தை பெறுவார்கள். சான்ஸ்ல கொஞ்சம் எடுத்து
இளைஞர்கள் நிறைய பேர் பைக்லாம் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அவங்க வீர ரெடியா? பைக் இல்லையா? பைக் இல்ல சைக்கிள் யூஸ் பண்ணுங்க. ரோட்ல அங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரே லைன் தான். சரி வாங்க, நீங்க பைக் மட்டும் எடுத்துவாங்க. பைக் எடுத்து நீங்க தானே தெரியும். அப்பதான் பைக் எடுத்துவாங்க ப்ளீஸ். அப்பா முதல்ல நெல்சன் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பைக் எடுத்து நில்லுங்க. அப்பதான் உங்களை பார்த்தா எல்லாரும் நிற்பாங்க. அப்புறம் ரெடியா பார்த்தீங்களா? சொல்லுங்க இப்ப ரெடி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு போட்டியாளர்கள் யாராவது இருக்கிறாங்களா? லேடிஸ் சொன்னோன்னா அவங்களை ஜோர நல்லா கரங்களை தட்டி வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் சலோமி அவர்களுக்கு. வாங்க ஜென்ஸ், come on, take your bike, come fast. லேடிஸ் ஃபர்ஸ்டா? லேடிஸ் இன்னும் யாரும் வரலையே. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. பிரின்ஸ் ரெடி ஆகிட்டாரு. ரெண்டாவது வந்தாங்க. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். 3 பேர் வந்தாங்க. 3 பேருக்கு பரிசு கொடுத்துருவோம். வாங்க இன்னும் வேற யாரும் அவங்க பைக் ஜெர்லின் என்ன பார்க்கறது? நான் கூட வச்சிருக்கேன் பைக். அப்படி ஜெர்லின் பார்க்கறாங்க. வாங்க வாங்க வாங்க. வேற யாராவது இது இருக்காங்க? நீனா பைக் வச்சிருக்காங்க. கமன் நீனா நல்லா சூப்பரா ஓட்டுவாங்க. ஆனா ஸ்லோவா ஓட்டுவாங்களான்னு தான் கேள்வி புரியாது. வாங்க வாங்க கிளம்பி நிற்கிறேன். வாங்க ப்ளீஸ் வாங்க. 3 பேர் வந்தாங்க. கமன் நிறைய பேர் ஆத்மா